ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹீரா மண்டி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பத்தின ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமான்னு சொல்லலாம். இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. ஒன்னு 50ல இருந்து 60 நிமிஷம் போகுது. இந்த வெப் சீரிஸை சஞ்சய் லீலா பன்சாரி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனுஜ் சர்மா, மனிஷா கொய்ராலா, சோனாக்ஷி சின்ஹா, ஆதித்ய ராவோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்தியா ஃபுல்லாவே போராட்டம் நடந்துட்டு இருக்க காலகட்டத்தை இந்த வெப் சீரிஸோட கதைக்களமா எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீராமந்தி அப்படின்ற பகுதியில நிறைய செக்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுக்கு தலைமை ஏத்து மனிஷா கொய்ராலா நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. அவங்கள கொண்டுதான் அந்த பொறுப்புக்கே அவங்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தங்கச்சியும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இந்த பொறுப்புக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்காவோட பொண்ணு மனிஷா கொய்ராலாவை பழிவாங்கறதுக்காக போராடுறாங்க. அதே மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா வெளியே சுதந்திர போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக இவங்க எல்லாமே சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட முழு கதையே. இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். குறிப்பா மேக்கிங்ல அதை மிரட்டி இருக்காங்க. 1940 காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி நிறுத்தி இருக்காங்க. அதோட மேக்கிங்கும் அதோட செட் ஒர்க் வந்து எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டருமே அல்டிமேட்டா எழுதியிருக்காங்க. குறிப்பா மனிஷா கொய்ராலோட கேரக்டரா இருக்கட்டும், சோனாக்ஷி சின்ஹாவோட கேரக்டரா இருக்கட்டும், வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், எல்லா கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பிச்சு உதறி இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல இவங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள காட்டுற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி வெப் சீரிஸ்ல வர காதல் போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா டியூரேஷன் தான். ரொம்ப லெங்தா இருக்கு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலே நிறைய சீன்ஸ் வந்து லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தானே இது சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் ஆகி வந்திருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் ஆச்சு வெப் சீரிஸ் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ்ல அங்கங்க அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. என்னோட வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.